அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த அஷ்டமி. ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நினைத்து இந்த 3 பொருட்களை இப்படி எரித்து பாருங்கள். ₹1 கூட கடன் இருக்காது. வீடு முழுவதும் பணம் நிறையும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரீக முறைகள் மற்றும் நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க ஒரு தாந்திரீக முறை. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கிறவங்க, உத்தியோகத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்கன்னு இது போன்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றவங்களும் இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் ஸ்ரீ பைரவர் மிகவுமே முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திரங்கள், தாந்திரிகங்களால் மகிழ்ந்து உடனடியாக நமக்கு அருள்பாலிக்க கூடிய தெய்வம். அஷ்டமி திதி நேரத்துல நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்க நிறைய தாந்திரிக முறைகளை நீங்க செஞ்சு பலன்களை பெற்றதாக நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போலதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. எந்த நேரத்துல எப்படி இந்த தாந்திரீகத்தை செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய அஷ்டமி திதிக்கு ஆற்றல்கள் அதிகம். வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் மாலை நேரத்துல வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் அல்லது முருகர் கோவில் இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய பைரவரை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நிறைய உக்ர தெய்வங்களுடைய வழிபாடுகளை மாலை தொடங்கி இரவு நேரத்தில் செய்வதுதான் உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:33 அஷ்டமி திதி துவங்குதுங்க. அடுத்த நாள் மார்ச் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3:18 அஷ்டமி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் மார்ச் 17 ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே அஷ்டமி திதி இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீகம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நினைத்து நாம் செய்யக்கூடியது. ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு ராகு கால நேரம் மிகவுமே உகந்தது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால காலம் மிக மிக உகந்தது. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நாளைய தினம் ராகு கால நேரத்தில் செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கான ராகு கால நேரம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முறை நீங்க குளிச்சிருங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டுக்குள்ள வச்சுதாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். எந்த ரூம்ல வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதுதாங்க முக்கியம். மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீ குபேரருக்கும் சகல சம்பத்தை வழங்கியவர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 8 எண்ணிக்கையில கிராம்பு, லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். 8 எண்ணிக்கையில கருப்பு மிளகு. நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு தாங்க. நீங்க வீட்ல இருந்தே இந்த பொருட்களை எடுத்துக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பட்டையில ஸ்ரீம் பைரவான்னு நம்ம எழுதணும். சோ அதை எழுதும் அளவிற்கு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டையை நீங்க எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம எழுதலாம். இந்த பொருட்களை கொஞ்சம் நெய் விட்டு தாங்க நம்ம எரிக்க
கவனிக்கணும். பசுனை கிடைக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பசுனை கிடைக்காதவங்க ஓரளவிற்கு பிராண்டடான நெய் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சமாவது பசுனை கலந்திருக்கும். மினிமம் குவாண்டிட்டி நீங்க வாங்கினாலே போதும். 1 ஸ்பூன் அளவிற்கு தாங்க நம்ம நெய் யூஸ் பண்ண போறோம். அடுத்ததாக ஒரு கற்பூரம் நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீம் பைரவா அப்படின்ற வார்த்தையை கிரீன் கலர் பென்ல நம்ம எழுதணும். அப்படி இல்லைன்னா ரெட் கலர் பென்ல கூட நீங்க எழுதலாம். மற்ற நிறங்களை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை எரிப்பதற்கு ஒரு சின்ன கிண்ணம் அல்லது அகல் நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்ரீம் பைரவா அப்படி எழுதியிருக்க அந்த பட்டையை ஃபர்ஸ்ட் நீங்க வைக்கணும். அதற்கு பிறகு 8 மிளகு மற்றும் 8 கிராம்பை அதுல நம்ம போடணும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரியே கரெக்டா நீங்க செஞ்சிருங்க. எண்ணிக்கை மிக மிக முக்கியம். 8 மிளகு மற்றும் 8 கிராம்பு நம்ம எடுக்கணும். அதிகமாகவும் இருக்க வேண்டாம், குறைவாகவும் எடுக்க கூடாதுங்க. இந்த பொருட்களை வச்சதற்கு பிறகு 1 ஸ்பூன் அளவிற்கு பசுநெய்யை நீங்க வைங்க. பசுனை வைத்து இந்த பொருட்களை நாம் எரிக்கும் போது வீடு முழுவதும் ஒரு நல்ல நறுமணம் நமக்கு கிடைக்கும். இந்த புகை தாங்க ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வசியம் செய்யும். இப்ப ஒரு கற்பூரத்தை அதன் மீது வச்சுட்டு இந்த பொருட்களை நம்ம எரிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இன்னும் கற்பூரத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். கற்பூரத்தை நீங்க கொளுத்தும் போது ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த ஜோதி எரியும் நேரத்துல கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும், பணம் வசியமாகணும், பணம் குவியணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இந்த பொருட்கள் முழுவதுமாக எரிந்து சாம்பலாகணும்னு கிடையாதுங்க. மேக்சிமம் எவ்வளவு தூரம் எரியுதோ அது வரைக்கும் எரியட்டும். அதற்கு பிறகு அந்த புகை வீடு முழுவதும் பரவட்டும். கம்ப்ளீட்டா எரிந்து சாம்பலாகணும்னு கிடையாதுங்க. வேணும்னா நீங்க கொஞ்சம் கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரீக முறை. வேறு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்களுக்கு டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கொஞ்சம் லென்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த தாந்திரிகம்லாம் பார்த்தோம்னா ஒரே ஒரு நாள் நாம் செய்தாலே மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி வருவது மிகவுமே விசேஷம். ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்க கூட இன்னொரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்த்த இந்த தாந்திரிகமும் மிகவும் எளிமையானது, ஆற்றல் மிக்கது. சோ முழு நம்பிக்கையுடன் இதை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.